லைனிங் இல்லைன்னா டைரக்டா மசில்ஸ் எல்லாம், ஸ்டமக் மசில்ஸ், இன்டெஸ்டைன் மசில்ஸ் எல்லாம் டார்கெட்ல வந்துடும். அதாவது எந்த கிருமி வேணாலும் அங்க உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும். வயத்துல நல்ல பாக்டீரியா நிறைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு நல்லபடியா ஜெரிச்சு அதுல இருந்து சக்தி எல்லாம் எடுக்க முடியும் இல்லையா. சோ நல்ல பாக்டீரியாலாம் இந்த லைனிங் இல்லைன்னா அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும், சீக்கிரமா இந்த அல்சர்ஸ் வரும். H. pylori இன்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு வருது. இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் மட்டும் வயத்துக்கு வந்ததுன்னா நாளடைவுல கேன்சர் வரைக்கும் கொண்டு விடக்கூடும்னு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ எப்பெல்லாம் இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் வரும்னா வயத்துல உள்ள இருக்கிற மியூகோசல் லேயர் போச்சுனாதான். அதிகமான சால்ட் எடுத்தா இதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டடீஸ்ல. சோ நம்ம வயத்தை காப்பாத்தி வச்சுக்கணும். எந்த கோளாறு இல்லாம கான்ஸ்டிபேஷன், லூஸ் மோஷன், அல்சர்ஸ், ஃபைனலா கேன்சர் வரைக்கும் வராம காப்பாத்தி வச்சுக்கணும்னா உப்போட அளவை நம்ம குறைச்சுதான் ஆகணும். அதுக்கான பிராக்டிஸை நம்ம இப்போல இருந்தே எடுத்துதான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.